நாம் என்ன லெசன் பார்த்துட்ருந்தோம் அப்படின்னா எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ டெரிட்டரிஸ் இன் நார்த் இந்தியா. ஸோ இதை தான் நேற்று நாம் டிஸ்கஸ் பண்ணோம். அதில் வந்து ஃபஸ்ட் வந்து ராஜ்புட்ஸ் பார்த்தோம். ராஜ்புத்தில் இம்பார்ட்டன்ட் கிளான்ஸாக இருந்த பிரதிகாராஸ் அண்ட் பாலாஸ் பற்றி நேற்று பார்த்தோம். இன்றைக்கி நாம் சௌஹான்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ சௌஹான்ஸ் ரூல் பிட்வீன் 956 and 1192 over the eastern parts of the present-day Rajasthan, establishing their capital at Sakampari. சௌஹான்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜஸ்தான் ரீஜனை ரூல் பண்ணவங்க தான். அவங்களோட கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சக்கம்பரி. இவங்க எந்த பீரியடில் ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 956லேருந்து 1192 வரைக்கும். ராஜ்புத் டைனாசிட்டி வாஸ் ஃபவுண்டட் பை சிம்ஹராஜா. ராஜ்புத் டைனாசிட்டியை யார் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஆரம்பித்து வச்சது யார் அப்படின்னு பார்த்தோன்னா சிம்ஹராஜா. அவர் யார் அப்படின்னா ஹி வாஸ் பாப்புலர்லி நோன் அஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த சிட்டி ஆஃப் ஆஜ்மேர். ஆஜ்மேர் அப்படிங்கிற ஒரு சிட்டியை ஃபவுண்ட் பண்ணவங்க தான் இந்த ராஜ்புத் டைனாசிட்டியும் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஃபவுண்டர் யார் அப்படின்னா சிம்ஹராஜா அப்படிங்கிறவங்க தான். The Chauhans were the feudatories of the Pratiharas and staunchly stood by them to check the Arab invasions. சௌஹான்ஸ்னால் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி நாம் வந்து பிரதிஹாராஸ் பார்த்துருப்போம். அவங்கக்கிட்ட ஃபியூடேட்ரிஸாக இருந்தவங்க தான் இந்த சௌஹான்ஸ். ஃபியூடேட்ரிஸ் அப்படின்னா நில உரிமையாளர்கள். ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அதோட ஓனராக இருந்தவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சௌஹான்ஸ். த லாஸ்ட் ஆஃப் சௌஹான் கிங் பிருத்திவிராஜ் சௌஹான். இந்த சௌஹான்ஸ்லேயே லாஸ்ட் ரூலர் யார் அப்படின்னு பார்க்குறோன்னா பிருத்திவிராஜ் சௌஹான். ஹி வாஸ் கன்சிடர்ட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் சௌஹான் ரூலர்ஸ். ஸோ இந்த பிருத்திவிராஜ் சௌஹான் தான் மற்ற எல்லா சௌஹான் ரூலரையும் கம்பேர் பண்ணும்போது ஹீ வாஸ் த கிரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ டிஃபீட்டட் முகமது கோரி இன் த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தரைன் இன் 1191. ஓகே, ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தரைன் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட். அது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 1191. இந்த தரைன் பேட்டிலில் இவர் வந்து முகமது கோரியை டிஃபீட் பண்ணிடுறாரு. யார்? பிருத்திவிராஜ் சௌஹான். However, he was defeated and killed in the second battle of Tarain in 1192. ஃபர்ஸ்ட் பேட்டிலில் இவர் முகமது கோரியை டிஃபீட் பண்ணி வின் பண்ணிடுறாங்க. ஆனால் செகண்ட் பேட்டில் நெக்ஸ்ட் இயரே செகண்ட் பேட்டில் நடக்குது 1192. அப்போது பிருத்திவிராஜ் சௌஹான் இறந்துடுறாங்க. ஓகே, பிருத்திவிராஜ் சௌஹான் பற்றி ஒரு எப்பிக் போயம் ஒன்று கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போயம் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிருத்திவிராஜ் ராசோ. இதை கம்போஸ் பண்ணவங்க யார் அப்படின்னா சந்த் பர்தாய். இதில் பிருத்திவிராஜ் சௌஹானோட லைவ் இன்சிடென்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன அந்த ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோன்னா கனூஜோட கிங் இருக்காங்க. ஸோ அவர் வந்து அவரோட டாட்டருக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது சுயவரம் கண்டக்ட் பண்ணுறாங்க. சுயவரம்னா என்ன அப்படின்னா பிரைடு இந்த சைடு நிற்பாங்க, அவங்கள மேரேஜ் பண்ணிக்க விரும்புகிறவங்கலாம் அந்த சைடு அந்த பிரின்சஸ்லாம் லைனாக வந்து நிற்பாங்க. இவங்க யாருக்கு வந்து மாலை போடுறாங்களோ இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்க. அந்த டைமில் தான் பிருத்திவிராஜ் சௌஹானை அந்த கனூஜ் கிங்கோட டாட்டர் வந்து லவ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து அந்த கனூஜ் கிங்குக்கு தெரியுது. ஆக்சுவலாக கனூஜோட கிங்கும் இந்த பிருத்திவிராஜ் சௌஹானும் வந்து எனிமீஸ். அதனால் அவருக்கு வந்து இந்த விஷயம் பிடிக்கல. ஸோ சௌஹானை அவாய்ட் பண்ணுற விதமாக அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரோட கோர்ட்டில் என்ட்ரன்ஸில் அதாவது வாசலில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு டோர் கீப்பர் மாதிரி பிருத்திவிராஜ் சௌஹானோட ஸ்டாச்சுவை வந்து நிறுத்தி வச்சிடுறாங்க. இதை பார்த்ததும் அந்த கனூஜ் அவங்க டாட்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிருத்திவிராஜ் சௌஹானோட ஸ்டாச்சுவுக்கு போயிட்டு மாலை போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா பிருத்திவிராஜ் சௌஹான் அங்கேருந்து ஹார்ஸில் வருவாங்க. அந்த இவங்களை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் வந்து மேரேஜ் நடந்துடும். ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. தென் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ராஜ்புட்ஸ் டு ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ஃபஸ்ட்டு வந்து ஆர்ட் நாம் பார்க்கலாம். ராஜ்புத் கோர்ட்ஸ் were center of culture where literature, music, dance, painting, fine arts and sculpture flourish. ஸோ ராஜ்புத் வந்து எல்லாத்துலேயுமே வந்து சிறந்திருந்தாங்க. எதில் அப்படின்னு பார்த்தோன்னா லிட்ரேச்சர்ஸில் சிறந்திருந்திருக்காங்க. டான்ஸ் அண்ட் மியூசிக், பெயிண்டிங்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸ் இந்த மாதிரியான எல்லா விஷயத்துலையுமே அவங்க வந்து பெஸ்ட்டாக தான் இருந்திருக்காங்க. ஸ்பெசிஃபிக் ஸ்டைல் ஆஃப் ராஜ்புத் பெயிண்டிங் ஃபோக்கஸ் ஆன் ரிலீஜியஸ் தீம்ஸ் இமர்ஜ் அட் ராஜ்புத் கோர்ட்ஸ். ஸோ அவங்க மெயினாக அவங்களோட பெயிண்டிங்ஸில் வந்து எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரிலீஜியஸ். அவங்களோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரிலீஜனை வந்து டெபிக்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. தே ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங் இஸ் கால் ராஜஸ்தானி. இப்போ நம்ம பார்க்குறோம்ல ராஜஸ்தானி மியூசிக், ராஜஸ்தானி பெயிண்டிங். ஸோ இதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜ்புட்ஸ் தான். ராஜஸ்தானி ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங் கேன் பி சீன் அட் பிக்கனர், ஜோத்பூர், மேவார் அண்ட் ஜெய்சல்மார். ஓகே, இவங்களோட இந்த பெயிண்டிங்ஸ்லாம் எந்த பிளேசஸ்லலாம் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா பிக்கனர், ஜோத்பூர், மேவார் அண்ட் ஜெய்சல்மார் இதெல்லாமே வந்து ராஜஸ்தானில் தான் இருக்குது. ஸோ அங்கே போனோன்னா இவங்களோட ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங்ஸ் எல்லாம் நாம் பார்க்க முடியும். தென் ஆர்கிடெக்சர், அவங்களோட கட்டிடக்கலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம்.
The Rajputs were great builders. Some of the important example of Rajput buildings. அதாவது இவங்க கட்டிடக்கலையிலையும் ரொம்ப சிறந்திருந்தாங்க. ஆர்ட்டில் மட்டும் இல்லை, ஆர்கிடெக்சர்லையும் இவங்க வந்து கிரேட்டாக தான் இருந்திருக்காங்க. அவங்களோட பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சித்தாகோர், ரத்தம்பூர், கும்பல்கர், மண்டு, குவாலியர், சந்தேரி அண்ட் அசிர்கார், இங்கெல்லாம் இருக்க ஃபோர்ட் இதெல்லாமே வந்து ராஜ்புத்தோட ஆர்கிடெக்சருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் ஆர்கிடெக்சர், அதாவது உள்நாட்டு கட்டிடக்கலை அப்படின்னு பார்த்தோன்னா த பில்டிங்ஸ் அட் ஆம்பர், அதாவது உதய்பூர் அண்ட் ஜெய்ப்பூரில் இருக்க அந்த ஃபோர்ட் எல்லாமே வந்து இவங்களோட உள்நாட்டு கட்டிடக்கலைக்கு சிறந்த எக்ஸாம்பிளாக இருக்குது. மெனி ஆஃப் த ராஜ்புத் சிட்டிஸ் அண்ட் பேலஸ் ஸ்டாண்ட் அமாங் த ஹில்ஸ் இன் த ஃபோர்ட் அண்ட் பை த பியூட்டிஃபுல் ஆர்டிஃபிஷியல் லேக்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏரி, அதாவது லேக்ஸ், அது மேலேயும் வந்து நிறைய ஃபோர்ட்லாம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. த கேசல் ஆஃப் ஜோத்பூர் இன் ராஜஸ்தான் இஸ் ப்ரீச் அப்பான் அ லாஃப்டி ராக் ஓவர்லுக்கிங் த டவுன். ஸோ ராஜஸ்தானில், அதாவது ஜோத்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்க அந்த ஒரு கேசல், அங்கே இருக்க ஒரு கோட்டையை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ளசன்ட் லுக்கில், ஸோ ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்கிடெக்சராக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களோட ஆர்கிடெக்சர். ஸோ எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக தான் இருக்குது. த டெம்பிள்ஸ் த ராஜ்புத் ரூல்ஸ் பில்ட் ஹாவ் ஓன் த admiration of the art cities. The temples in குஜுராஹோ, ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய டெம்பிள்ஸும் பில்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா குஜுராஹோ டெம்பிள், கோனார்க்கில் இருக்க சன் டெம்பிள் அண்ட் தில்வாரா ஜெயின் டெம்பிள். இதை யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மவுண்ட் அபு அண்ட் கந்தாரியா டெம்பிள் அட் மத்திய பிரதேஷ். இட் இல்லஸ்ட்ரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தேர் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த ஆர்கிடெக்சர்லாம் வந்து இது ஹிந்துஸ்க்காக மட்டும் இல்லை அண்ட் ஜெயின்ஸ்க்கும் வந்து பேட்ரனைஸ் பண்ணுற மாதிரியான ஆர்கிடெக்சர்ஸ்லாம் இங்கே இருந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த கஜுராஹோ டெம்பிள். கஜுராஹோ இன் பண்டேல்கண்ட் ஹேஸ் 30 டெம்பிள்ஸ். அந்த கஜுராஹோ டெம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக அங்கே வந்து 30 டெம்பிள்ஸ் இருக்குது. த ஷிகராஸ் ஆஃப் த கஜுராஹோ டெம்பிள் மோஸ்ட் எலிகண்ட், அதாவது அங்கே இருக்க ஷிகராஸை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நேர்த்தியாக அவங்க வந்து கட்டியிருக்காங்க. த எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பார்ட்ஸ் ஆஃப் த டெம்பிள்ஸ் ஆர் அடோன் வித் எவ்ரி ஃபைன் ஸ்கல்ப்சர்ஸ். அதாவது உள்பக்கமாக பார்த்தாலும் சரி, வெளிப்பக்கமாக பார்க்கும்போதும் ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப தத்ரூபமாக வந்து அவங்க அந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. தீஸ் டெம்பிள்ஸ் ஆர் டெடிகேட்டட் டு ஜெயின், தீர்த்தங்கராஸ் அண்ட் ஹிந்து டெய்டிஸ் லைக் சிவா அண்ட் விஷ்ணு. ஸோ இந்த டெம்பிள்ஸ்லாம் வந்து யாருக்காக வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹிந்து சிவா, விஷ்ணு அண்ட் ஜெயின்ஸ், அவங்களுக்கு ஹிந்து அண்ட் ஜெயின்ஸ் மெயினாக வந்து இவங்கள தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. There are 16 Hindu and Jain temples at Ujjain which is 32 miles away from Jodhpur. அதாவது ஒசைன் அப்படிங்கிற பிளேஸ் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஜோத்பூரில். அங்கே மட்டுமே ஹிந்து அண்ட் ஜெயின் டெம்பிள்ஸ் வந்து 16 இருந்திருக்கு. Jain temple at Mount Abu has a white marble hall and central dome, 11 concentric rings and richly carved valuated ceiling and pillars அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மவுண்ட் அபு அங்கே வந்து ஒரு ஜெயின் டெம்பிள் இருக்குது. ஸோ அதை வந்து ஒயிட் மார்பிள் வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ நல்ல பில்லர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல ஒரு சீலிங். ஸோ இது எல்லாமே வந்து அந்த மவுண்ட் அபுவில் நம்ம வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இப்போது நார்த் இந்தியாவில் ஃபேமஸாக இப்போ வரைக்கும் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்க ஒரு ஃபெஸ்டிவல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரக்ஷாபந்தன். ரக்ஷாபந்தன் அப்படிங்கிற அந்த ஃபெஸ்டிவலை இன்ட்ரடியூஸ் பண்ணதே யார் அப்படின்னா வந்து ராஜ்புட்ஸ் தான். ரக்ஷா அப்படின்னா ப்ரொட்டெக்ஷன் அப்படிங்கிறது அர்த்தம். பந்தன் அப்படின்னா டு டை, கட்டு அப்படிங்கிறது தான் வந்து பந்தன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரக்ஷாபந்தன் எதுக்காக செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட அண்ணன் தம்பி, அதாவது ஒரு பிரதர்ஹுட் ரிலேஷன்ஸை வந்து ஹானர் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த ரக்ஷாபந்தன் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ரக்ஷாபந்தன் அப்படிங்கிற அந்த கான்செப்டை வந்து யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரவீந்திரநாத் தாகூர். எப்போ அப்படின்னா 1905. அது வந்து ஹிஸ்ட்ரியில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்க பிரிவினை. ஸோ அந்த டைமில் ஹிந்துஸும் முஸ்லீம்ஸும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் எனிமீஸாக தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இடையில் ஒரு பிரதர்ஹுட் ரிலேஷன்ஷிப்பை வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரக்ஷாபந்தன் அப்படிங்கிற அந்த ஒரு சிஸ்டமை வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அதை வந்து ஃபேமஸாக எல்லோரும் நார்த் இந்தியாவில் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. தென் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பாலாஸ் டு த கல்ச்சர். ஸோ ஓகே, பாலாஸ் எப்படி வந்து இவங்களோட கல்ச்சருக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து நிறையா ஹிந்து டெம்பிள்ஸ், ஜெயின் டெம்பிள்ஸ், இதுக்கு தான் வந்து நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ பாலாஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். த பாலாஸ் வேர் டு த மகாயான ஸ்கூல் ஆஃப் புத்திசம். ஸோ இவங்க வந்து மெயினாக புத்திசம்க்கு தான் வந்து பேட்ரனைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நலந்தா அண்ட் விக்ரமசிலா. இட் வாஸ் த்ரூ தயர் மிஷனரிஸ் பட் புத்திசம் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் திபெத். ஸோ
இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா புத்திஸ்ட் மிஷனரி. இப்போ வரைக்கும் அங்கே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்ருக்காங்க. இதுதான் வந்து ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த பிரசிடென்ட் ஆஃப் த விக்ரமசிலா இஸ் அதிஷா. அதிஷா அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த விக்ரமசிலா யூனிவர்சிட்டியோட பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. த பாலாஸ் ஆல்சோ மெயின்டைன் கார்டியல் ரிலேஷன்ஷிப் வித் த ஹிந்து புத்திஸ்ட் ஸ்டேட் ஆஃப் த ஷைலேந்திராஸ் ஆஃப் சுமத்ரா அண்ட் ஜாவா. இவங்க புத்திஸ்ட் மட்டும் இல்லாமல் நிறையா ஹிந்துஸ் கூடவும் ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஜாவா சுமத்ரா ஐலாண்டில் இருக்கவங்க அவங்க கூடலாம். அண்டர் பாலா பேட்ரனேஜ் டிஸ்டிங்டிவ் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் கால் பாலா ஆர்ட் ஆர் ஈஸ்டர்ன் இண்டியன் ஆர்ட். ஸோ இவங்களோட இந்த ஸ்டைலை என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பாலா ஆர்ட் ஆர் ஈஸ்ட் இண்டியன் ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலா ஆர்டிஸ்டிக் ஸ்டைல் ஃப்ளரிஷ்ட் இன் ப்ரெசன்ட் டே ஸ்டேட் ஆஃப் பீகார் அண்ட் வெஸ்ட் பெங்கால். ஸோ இவங்களோட ஸ்டைல் வந்து எந்த சைடில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்கால் அண்ட் பீகார் அந்த சைடில் பார்க்கலாம். இட் வாஸ் சீஃப்லி ரெப்ரசன்டட் பை த பிரான்ஸ் ஸ்கல்ப்சர்ஸ் அண்ட் பாம் லீஃப் பெயிண்டிங்ஸ். இந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் இவங்க எதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிரான்ஸ். ஸோ இவங்களோட மேஜர் ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே வந்து பிரான்ஸில் செய்யப்பட்டிருக்கு. தென் பாம் லீஃப் பெயிண்டிங்ஸ், நிறைய பனை ஓலையில் வந்து பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. The Pala bronze sculpture from this area played an important part in the spread of Indian culture in Southeast Asia. ஸோ இவங்களோட இந்த கல்ச்சர் மூலமாக ஒரு ஹிந்து கல்ச்சரை வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து நிறையா வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அட்வென்ட் ஆஃப் இஸ்லாம், எப்படி வந்து ஒரு இஸ்லாமியர்கள் வந்து இங்கே வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இஸ்லாம் as a religious faith originated at Mecca in Arab. ஸோ மெக்கா, ஆரபில் இருக்க மெக்கா, அங்கே தான் வந்து ஃபஸ்ட் வந்து இஸ்லாம் அப்படிங்கிறதே வந்து ஆரிஜின் ஆகிருக்கு. த ஃபவுண்டர் ஆஃப் இஸ்லாம் வாஸ் ப்ராஃபெட் முகமது. இந்த இஸ்லாம் இந்த ரிலீஜனோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராஃபெட் முகமது. த ஃபாலோவர்ஸ் ஆஃப் இஸ்லாம் ஆர் கால்ட் முஸ்லிம்ஸ். ஸோ இந்த இஸ்லாம் அந்த மதத்தை பின்பற்றுறவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இஸ்லாமிக் ஸ்டேட் எஸ்பெஷலி த ஒன் ரூல் பை சிங்கிள் ரிலீஜியஸ் அண்ட் பொலிட்டிக்கல் லீடர் வாஸ் நோன் அஸ் காலிஃபா. இப்போது ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதை ரூல் பண்ணுறவங்கள தான் என்னன்னு சொல்லுவோம்னா காலிஃபா அப்படின்னு சொல்கிறோம். காலிஃபா மீன்ஸ் a representative ஆஃப் த ப்ராஃபெட் முகமது. அதாவது காடோட ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் ப்ராஃபிட் முகமதோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் யார் அப்படின்னா காலிஃபா. 2 early காலிஃபாஸ் வேர் உமையாஸ் அண்ட் அபாசிட்ஸ். 2 காலிஃபாஸ் இருந்திருக்காங்க ஏர்லி பீரியடில். அவங்க யாருன்னா உமையாஸ் அண்ட் அபாசிட்ஸ். Both the Umayyads and Abbasids expanded their rule separately by their conquest by preaching the principle of Islam. அதாவது இவங்களோட மெயின் டியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இஸ்லாம்ஸ், அதாவது அவங்களோட மத போதனைகளை வந்து ப்ரீச் பண்ணுறது தான். In the 8th century India, the Arab presence appeared in the form of Muslim army that conquered the Sindh. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் சிந்த் அதை வந்து கான்குயர் பண்ண வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் தேர் ஃபர்தர் எக்ஸ்பேன்ஷன் வாஸ் மேட் இம்பாசிபிள் பை த கிங்ஸ் ஆஃப் ஜெயன்ஜெட்டிக் பிளைன்ஸ் அண்ட் த டெக்கான். பட் இங்கே டெக்கானில் இருக்கவங்களால அவங்கள வந்து ஓவர் த்ரோ பண்ண முடியல. ஸோ பை த எண்ட் ஆஃப் 9th century with the decline of Abbasid Caliphate, the Arab garrisons in India and elsewhere threw off Caliph control and began to rule independently. ஓகே, அபாசித் அந்த காலிஃபா அவங்களோட கிங்டம் வந்து டிக்ளைன் ஆனதுக்கப்புறமா காலிஃபாவோட கண்ட்ரோல் வந்து ஒரு இண்டிபெண்ட் ரூலாக வந்து இல்லை. த டர்க்கிஷ் கவர்னர் ஆப்டிகின் வாஸ் ஒன் ஆஃப் த கேபிட்டல் ஆஃப் கஸ்னி. ஸோ டர்க்கிஷோட கவர்னராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்டிகின். அவங்களோட கேபிட்டல் என்ன அப்படின்னா கஸ்னி, அது வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்குது. His successor and son-in-law Subiktigin wanted to conquer India from the northwest, but only his son Muhammad succeeded in his endeavor. ஸோ இவருக்கு அடுத்தது யார் வந்து இந்தியாவை வந்து கான்குயர் பண்ண வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா முகமது. ஸோ ஆரப் கான்குவெஸ்ட் ஆஃப் சிந்த் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட். ஸோ ஆரப்ஸ் வந்து சிந்தை வந்து கான்குவெஸ்ட் பண்ண வந்தாங்க இல்லையா, ஸோ அதோட தாக்கம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 1712 முகமது பின் குவாசிம் வாஸ் த கமாண்டர் ஆஃப் உமையாத் கிங்டம். அதாவது அந்த காலிஃபா 2 காலிஃபா நம்ம பார்த்தோம், அதில் வந்து உமையாத் கிங்டமை சேர்ந்தவங்க அந்த கமாண்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா முகமது பின் குவாசிம். ஸோ இவர் தான் ஃபஸ்ட் வந்து சிந்தை வந்து இன்வேட் பண்ணுறதுக்காக வராங்க. காசிம் டிஃபீட்டட் தாஹிர் த ரூல் ஆஃப் சிந்து. அப்போ சிந்தை வந்து ரூல் பண்ணிட்டுருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா தாஹிர். தாஹிரை வந்து காசிம் டிஃபீட் பண்ணிடுறாரு அண்ட் கில் ஹிம் இன் த பேட்டில். டிஃபீட் பண்ணது மட்டும் இல்லாமல், அதாவது தோற்கடித்தது மட்டும் இல்லாமல் அந்த பேட்டில்லையே தாஹிரை கொலை பண்ணிடுறாங்க. த கேபிட்டல் ஆஃப் சிந்த் ஆரர் வாஸ் கேப்சர்ட். ஸோ கொலை பண்ணிவிட்டு சிந்தோட கேபிட்டலாக இருக்க ஆரரை வந்து முகமது பின் குவாசிம் வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. ஸோ குவாசிம் எக்ஸ்டெண்டட் ஹிஸ் கான்குவெஸ்ட் ஃபர்தர் இன்டு முல்தான்.
ஸோ முல்தான் வரைக்கும் அவரோட எம்பையரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு காசிம். ஹி ஆர்கனைஸ் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிந்த். ஸோ சிந்தில் இவர் வந்து நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. த பீப்புள் ஆஃப் சிந்த் வேர் கிவன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் ப்ரொடெக்டட் சப்ஜெக்ட்ஸ். தெர் வாஸ் நோ இன்டர்ஃபியரன்ஸ் இன் த லைஃப்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் ஆஃப் த பீப்புள். ஸோ சிந்து அந்த பகுதியை சேர்ந்த மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ காசிம் வந்து ஆக்சுவலாக ஒரு முஸ்லீம், அதனால் எங்களோட ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டியில் நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க அப்படின்னு அங்கே இருந்த பீப்புளெலாம் சொல்லிடுறாங்க. சூன் காசிம் வாஸ் ரீகால் பை த காலிஃப். ஸோ உடனே வந்து அந்த காலிஃப் வந்து காசிமை வந்து திரும்ப அவங்களோட பிளேஸ்க்கே வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. The Arab scholars visited Sindh and studied many Indian literary works. ஸோ ஆரப்ஸ் வந்து இந்தியன்ஸோட நிறைய லிட்ரரி ஒர்க்ஸ் எல்லாம் வந்து படிக்கிறாங்க. அதாவது இந்தியா பற்றின இலக்கியங்கள்லாம் எல்லாத்தையுமே படிக்கிறாங்க. தே டிரான்ஸ்லேட்டட் மெனி சான்ஸ்கிரிட் புக்ஸ் அண்ட் அஸ்ட்ரானமி. அது மட்டும் இல்லாமல் படித்தது மட்டும் இல்லாமல் நிறையா புக்ஸை அவங்களோட லாங்குவேஜில் அவங்க மொழிபெயர்த்துக்கிறாங்க. எந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆஸ்ட்ரானமி அதாவது வானவியல் சம்மந்தமானது, தென் ஃபிலாசபி தத்துவம், மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் மெடிசன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து அவங்களோட லாங்குவேஜ் அரபிக்கில் மொழிபெயர்க்கிறாங்க. தே லேர்ன் த நியூமரல்ஸ் 0 to 9 ஃப்ரம் இந்தியா. அது மட்டும் இல்லை, 0லேருந்து 9 வரைக்கும் இருக்க நியூமரிக்ஸே அவங்களுக்கு வந்து இந்தியாவில் வந்து தான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து 0 அப்படின்னு ஒரு எண் இருந்ததாகவும் அதோட இம்பார்ட்டன்ஸ் எதுவுமே அவங்களுக்கு தெரியல. It's believed that the people in the West and the Arabs learned the game of chess only from the Indians. ஸோ நியூமரிக்ஸையும் இந்தியாவிலேருந்து தான் அவங்க கற்றுக்குறாங்க. செஸ் அப்படிங்கிற ஒரு கேம் இருந்ததை வந்து இந்தியாவை பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க கற்றுக்குறாங்க. முகமது ஆஃப் கஸ்னி. முகமது இஸ் செட் டு ஹாவ் கண்டக்டட் 17 ரைட்ஸ் இன்டு இந்தியா. ஸோ முகமது கஸ்னி அப்படிங்கிறவர் வந்து இந்தியாவை 17 முறை படையெடுத்தார் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அட் த டைம் நார்த் இந்தியா வாஸ் டிவைடட் இன்டு நம்பர் ஆஃப் ஸ்மால் கிங்டம்ஸ். அந்த டைமில் நார்த் இந்தியாவில் நிறைய குட்டி குட்டி கிங்டம்ஸ் இருந்திருக்கு. அதில் ஒன் ஆஃப் த கிங்டம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஷாஹி கிங்டம். அவங்க பஞ்சாப்லேருந்து காபுல் வரைக்கும் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா கிங்டம்ஸ் இருந்திருக்கு. ஸோ கனூஜ், குஜராத், காஷ்மீர், நேபாள், மால்வா, பண்டேல்கண்ட், இது எல்லாமே ஒரு குட்டி குட்டி கிங்டமாக தான் இருந்திருக்கு. த இனிஷியல் ரைட்ஸ் வேர் அகைன்ஸ்ட் த ஷாஹி கிங்டம் இன் விச் இட்ஸ் கிங் ஜெயபாலா வாஸ் டிஃபீட்டட் இன் 1001. அதாவது ஷாஹி கிங்டம் ரூல் பண்ணிட்டு இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெயபாலா. ஸோ அவரை முகமது கஸ்னி வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு 1001. ஜெயபாலாக்கு அப்புறமா யார் ரூல் பண்ணிட்டுருக்காங்க ஷாஹி கிங்டம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆனந்தபாலா. அவரையும் முகமது வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஹிஸ் விக்ட்ரி வைஹன் முகமது எக்ஸ்டெண்டட் ஹிஸ் ரூல் ஓவர் பஞ்சாப். ஸோ இவங்க 2 பேரையும் டிஃபீட் பண்ணிவிட்டு பஞ்சாப் வரைக்கும் இவரோட கிங்டமை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு முகமது. Then the subsequent raids of Muhammad into India were aimed to plundering the rich temples and cities of North India. அது மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியாவில் நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அங்கே போயிட்டு நிறைய லூட் பண்ணணும், நிறையா வந்து கொள்ளையடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன் 1011 he raided நாகர்கோட் இன் பஞ்சாப் ஹில்ஸ் அண்ட் தானேஷ்வர் நியர் டெல்லி. ஸோ 1011 என்ன பண்ணுறாரு அப்படின்னா பஞ்சாபில் இருக்க நாகர்கோட் அண்ட் டெல்லியில் இருக்க தானேஷ்வர் ஹில்க்கு போயிட்டு அங்கே நிறையா வந்து கொள்ளையடிக்கிறாரு. 1018 முகமது பிளண்டட் த ஹோலி சிட்டி ஆஃப் மதுரா. 1018 மதுராவுக்கு வராரு. ஸோ அங்கேயும் வந்து நிறையா வந்து பிளான் பண்ணிடுறாரு. ஹி ஆல்சோ அட்டாக் கனூஜ். த ரூலர் ஆஃப் கனூஜ் ராஜ்யபாலா அபேண்டன் கனூஜ் அண்ட் லேட்டர் டைடு. ஸோ கனூஜை வந்து அட்டாக் பண்ணுறாரு. கனூஜோட ரூலராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜ்யபாலா. ஸோ அவரும் வந்து செத்துடுறாரு. முகமது ரிட்டன் வித் எனாமஸ் ரிச்சஸ். ஸோ அங்கேருந்து நிறையா அவருக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு முகமது வந்து ரிட்டன் ஆகிடுறாரு. ஹிஸ் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரைட் டுக் பிளேஸ் இன் குஜராத். அதுக்கப்புறமா குஜராத்துக்கு போகிறாரு. 1022 முகமது மார்ச் ஃப்ரம் முல்தான் அக்ராஸ் ராஜ்புத்தானா அண்ட் டிஃபீட்டட் சோலாங்கி கிங் பீமதேவா I அண்ட் பிளண்டட் அன்ஹில்வாத். ஸோ இப்போ முகமது என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா முல்தான்லேருந்து ராஜ்புத்தானாவுக்கு போகிறாரு. ஸோ போகிற வழியில் சோலங்கி கிங் பீமதேவா அப்படிங்கிறவரை வந்து டிஃபீட் பண்ணிவிட்டு அங்கே அவருக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறாரு. ஸோ இவரோட மெயின் டியூட்டியே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவர் போகிற இடத்துலலாம் வந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறது தான். முகமது இஸ் செட் டு ஹேவ் சாக் த ஃபேமஸ் டெம்பிள் ஆஃப் சோம்நாத். ஸோ இது வரைக்கும் இவர் கொள்ளையடிச்சிருக்காங்க. பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சோம்நாத் டெம்பிளில் நடந்த அந்த லூட்டட் தான். ஸோ அங்கே கொள்ளையடித்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ஐடலையும் அவர் வந்து பிரேக் பண்ணிடுறாரு. அங்கே இருக்க சிலையெல்லாம் உடைச்சிடுறாரு. தென் ஹி ரிட்டன் த்ரூ த சிந்த் டிசர்ட். அதுக்கப்புறமா இவர் வந்து சிந்து வழியாக வந்து ரிட்டன் ஆகிட்டார். தட் வாஸ் ஹிஸ் லாஸ்ட் கேம்பெயின் இன் இந்தியா. ஸோ இதுதான் அவர் வந்து இவருக்கு இந்தியாவில் வந்து அவரோட லாஸ்ட் கேம்பெயின் வந்து இந்த சோம்நாத் டெம்பிள் இன்சிடென்ட் தான். ஸோ முகமது டைட் இன் 1030. அப்புறம் 1030 இவர் வந்து இறந்துடுறாரு.
The Ghaznavite Empire roughly included Persia, Transaxina and Afghanistan and Punjab. ஸோ கஸ்னவைட் அப்படிங்கிற ஒரு எம்பையர் இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த ஏரியாஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பர்ஷியா, ஆக்சானியா அண்ட் ஆப்கானிஸ்தான், பஞ்சாப்ஸ் இது எல்லாமே. முகமது கஸ்னிக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா முகமது கோரி. இவரோட பீரியட் என்ன அப்படின்னா 1149 to 1206. So Muhammad of Ghor or Muhammad Ghori started as vassal of Ghazni but became the independent after the death of Muhammad. ஸோ இவர் வந்து ஃபஸ்ட் வந்து முகமது கஸ்னியோட கண்ட்ரோலில் தான் வந்து இருக்காங்க. முகமது கஸ்னி இறந்ததுக்கப்புறமா இவர் ரொம்ப இண்டிபெண்ட் ஆகிடுறாரு. ஸோ டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் த டிக்ளைன் ஆஃப் த கஸ்னவைட் எம்பையர் முகமது கோரி brought Ghazni under his control. ஸோ முகமது கஸ்னி இறந்ததுக்கப்புறமா அந்த கஸ்னவைட் எம்பையர் வந்து இவரோட கண்ட்ரோலில் இவர் கொண்டு வராரு. ஹேவிங் மேட் ஹிஸ் பொசிஷன் ஸ்ட்ராங் அண்ட் செக்யூர் அட் கஸ்னி, முகமது டர்ன் ஹிஸ் அட்டென்ஷன் இன்டு இந்தியா. முகமது கஸ்னி வந்து ஆக்சுவலாக கொள்ளையடிக்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க. அவர் வருவார், கொள்ளையடிச்சிட்டு திரும்ப போயிடுவார். ஆனால் முகமது கோரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவை வந்து கான்குவயர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. By 1175, Muhammad captured Multan and occupied whole of it and his subsequent expeditions. In 1186, he attacked Punjab and captured it. ஸோ அதே மாதிரி பஞ்சாபை அட்டாக் பண்ணுறாங்க, அதை வந்து கேப்சரும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் பேட்டில் ஆஃப் தரைன் வருது 1191லேருந்து 1192. ஆக்சுவலாக 1 இயர் தான் வந்து இந்த பேட்டில் நடந்திருக்கு. பேட்டில் ஆஃப் தரைன் யார் யாருக்கும் இடையில நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா பிருத்திவிராஜ் சௌஹானுக்கும் இந்த முகமது கோரி அவங்க 2 பேருக்கும் இடையில தான் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு பேட்டிலில் முகமது கோரியை பிருத்திவிராஜ் சௌஹான் டிஃபீட் பண்ணிடுவாங்க. ஆனால் செகண்ட் பேட்டிலில் முகமது கோரி வந்து பிருத்திவிராஜ் சௌஹானை டிஃபீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவரை கொன்னுடுவார். ஸோ இதுக்கப்புறமா ராஜ்புட்ஸ் வந்து அவங்களோட க்ளோரியவே வந்து லாஸ் பண்ணதாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. மெனி ஹிந்து கிங்ஸ் அண்ட் சீஃப் டைன்ஸ் ஆல்சோ ஜாயின் த என்ஷூரிங் செகண்ட் பேட்டில் ஆஃப் தரைன் 992. Muhammad thoroughly routed the army of Prithviraj who was captured and killed. ஓகே, நான் சொன்ன மாதிரி செகண்ட் பேட்டிலில் பிருத்திவிராஜை வந்து முகமது கோரி வந்து கொண்டுடுறாங்க. The second battle of Tarain was a major disaster of the Rajput. The political prestige suffered a serious setback. After his victory of Prithviraj at Tarain, Muhammad returned to Ghazni to deal with the threat from the Turks and the Mongols. After the death of Muhammad in 1206, the most capable general, Gutbuddin Aibak, who had been left behind the India to control the Muhammad territories in India and declared himself as the first Sultan of Delhi. Okay, 1206ல இந்த முகமது கோரியும் இறந்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் 1206ல் இந்தியாவுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தோன்னா மிடீவல் இந்தியா பீரியடில் நம்ம பார்த்துருப்போம் டெல்லி சுல்தனேட்ஸ். ஸோ ஸ்லேவ் டைனாஸ்டியோட ஃபர்ஸ்ட் கிங் யார் அப்படின்னு பார்த்தோன்னா குட்புதீன் ஐபக். அவர் வந்து முஸ்லீம் ரூலை இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் சுல்தான் ஆஃப் டெல்லியோட ஃபர்ஸ்ட் சுல்தான் நான் தான் அப்படிங்கிறதையும் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, இப்போது இதோட இந்த லெசன் நம்ம வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஒர்க் தரேன். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லெசனில் நாம் நிறைய வேர்ட்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஹர்ஷா, ராஜ்புட்ஸ், கனோஜ், விக்ரமசீலா, பிருத்திவிராஜ், காலிஃப் அப்படின்னு. ஸோ இது மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத யூ ஜஸ்ட் அனலைஸ். தேங்க்யூ.